இவங்க தான் நம்ம ஹீரோவோடைய அம்மா ராணி. ஸோ இவங்க வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கு தெரியும் உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு. அதே மாதிரி நம்மளுடைய மந்திரி பேச்சு கேட்குறது இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலுமே வேறு வழி இல்லைப்பா, நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவன் என்னையும் கொண்டு போட்டுருவான்ப்பா. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உனக்கு இஷ்டம் என்னவோ அது மாதிரி செய்ப்பா, நம்ம இக்கட்டான நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசணும். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே சென்டிமெண்ட் ஆகிடுது. சென்டிமெண்ட் ஆகிட்டு அவர் என்ன சொல்கிறாருமா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு. அப்படியாடா வாகடே, சர்ரா வாகடே, நாளைக்கே அவன் கல்யாணம்டா அந்த மாதிரி பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வேற கொண்டு வந்து காட்டுறாங்க. இங்கே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இவர் வந்துட்டு ஹீரோயின் அப்பானே சொல்லிக்கலாம். ஸோ ஹீரோயின் அப்பா வந்து சொல்லிகிட்ருக்காரு, என்னம்மா அவங்க அம்மா என்னை மன்னிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அம்மா வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கருவாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த லெட்டரில் வந்து ஒன்று கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணு அமுச்சு வச்சுருக்கேன்னு. நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து நீ அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே சாப்பிட்ற, உங்கள் அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உங்களை அப்பான்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஊரில் கூட கருவாடெலாம் சாப்பிட்றாங்க நம்ம மாதிரியே. நச்சுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.